அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம திருமண பொருத்தம் பார்க்க போகிறோம். அதாவது எண்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பான எண்கள். அதாவது எண் 1க்கும் எண் 8, அதாவது 1வது எண்ணில் பிறந்தவர்களும் 8வது எண்ணில் பிறந்தவர்களும் திருமணம் செய்தால் எப்படி இருக்கும்? பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இந்த 1க்கும் 8க்கும் ஒத்தே வராத, இவங்க எப்படி ஒத்து போக போகிறாங்க? ஏன்னா என்கிட்ட வரும்போது இவங்க ஜாதக பொருத்தம்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வருவாங்க. நியூமராலஜி பொருத்தம் பார்க்கணும் சார், ஏன்னா 1வது எண்ணும் 8வது எண்ணும் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த 1வது எண்ணும் 8வது எண்ணும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அவங்க நிறைய வெற்றி அடைய முடியும். அதாவது சூரியன் ஆற்றல் மிக்க நபர், ஆனால் இந்த 8வது எண்ணும் ரொம்ப நேர்மையானவங்க. ஸோ இவங்களுக்கு சரியான ஆன் டைமில் எல்லாம் செய்யணும், எல்லாம் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றதில் இவங்க நிறைய கவனம் செலுத்துவாங்க. வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்போ இந்த 1வது எண்ணுக்கும் 8வது எண்ணுக்கும் போராட்டம் என்பது இந்த விஷயங்களில் தான். ஆனால் அதை சில நேரங்கள் மற்றவர்கள் அது உள்ளவுக்கு போகும்போது தான் அந்த பிரச்சனை பெருசாகுது. ஆனால் பொதுவாகவே 1வது எண்ணில் சிறந்த எண். அவங்க நிறைய ஆற்றலும் அறிவாற்றலும் தன்னம்பிக்கையும் சுயம்பு முயற்சி உடையவர்கள். 8வது எண்ணும் அவங்க தன்னம்பிக்கையில் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள். ஆனால் அவங்க பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிடிவாதம் என்றால் எதில்? சுத்தமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவங்கக்கிட்ட பொய் பேசக்கூடாது, நேர தாமதமாக எதுவும் செய்யக்கூடாது. 3 மணினா 3 மணிக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் உள்ளவங்க. ஸோ இந்த போராட்டங்கள் இந்த மாதிரி தான் உருவாகும் இவங்கள் இருவருக்கும். மற்றபடி இருவருமே சொற்று, சேர்க்கை, கல்வி இந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, தன்னுடைய பார்ட்னருக்கும் சரி, இவங்க நிறைய சாக்ரிஃபை பண்ணுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக பல முயற்சி அடைவாங்க. சிலர் இந்த 2 எண்ணில் திருமணம் பண்ணவங்க பாதி காலத்திலே வெற்றி அடைஞ்சிருவாங்க. பெரிய பேர், புகழ், அந்தஸ்துகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 1வது எண்ணும் 8வது எண்ணும் சேர முடியாதுன்னு இல்லை, சேர்வது சிறப்பு. ஆனால் டிசிப்ளினாக இருக்கணும். 2 பேரும் ஒருத்தர் புரிந்து இதைத்தான் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி பேசி முடிவு செய்தால் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.